ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீரமங்கலம் அப்படிங்கிற நக்கீரமங்கலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் இருக்குது. இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 81 அடி உயர சிவன் சிலை இருக்குது. இதை பார்க்க எல்லா ஊர்லேருந்தும் பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோயில் சங்க காலத்திலேயே இடம்பெற்றிருக்குது. இந்த முதல்ல நக்கீரருக்கு சிலை அமைஞ்சிருக்கிற ஊர்னு சொன்னால் இந்த ஊரில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு 800 வருடங்களுக்கு முன்பே குடமுழுக்கு நடைபெற்றிருக்கு அப்படின்னா இந்த கோயிலோட சிறப்பை பார்த்துக்கலாம். 800 வருஷத்துக்கு முன்னாடி குடமுழுக்கு நடைபெற்றிருக்குது. இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டு அப்படிங்கிற உண்மையான வரலாறு இன்னும் கிடைக்கல. வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கீரமங்கலத்தில் உள்ள அந்த கோயிலுக்கு போக போகிறோம். போனதுக்கப்புறமா இங்கே உள்ள கோயிலோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். நாம் இந்த கீரமங்கலத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு போக போகிறோம். கோயில் போனதுக்கப்புறமா அந்த மிகப்பெரிய சிலையிலேருந்து பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரமங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் இப்போதைக்கு கீரமங்கலம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய சிவன் சிலை ஒன்று இருக்குது. இது மிக பழமையான சிவன் கோயில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு விசேஷமாக நக்கீரருக்கு இந்த ஊரில் தான் ஒரு சிலை இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். இதான் நக்கீரர் சிலை. இது கீரமங்கலத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்துலேயுமே வேறு எங்கேயுமே நக்கீரருக்கு சிலை கிடையாது. வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடமும் இருக்குது. ரொம்ப அருமையாக இந்த இடம் இருக்குது. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சிவன் பக்தர்களும் நிறைய பேர் பார்க்குறதுக்கான இடமா தான் இந்த இடம் விளங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கோவிலோட வரலாறை எழுதி வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்டைய காலத்தில் நக்கீரமங்கலம் தான் இருந்திருக்குது. அதற்கப்புறம் அந்த பெயர் மருவி கீரமங்கலம்னு மாறி இருக்குது. இது சங்க இலக்கியத்திலேயே இருக்குது. அதற்கான கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நக்கீரருக்கும் சிவனுக்கும் அந்த வாக்குவாதம் நடக்குமா, அந்த இடம் இங்கே தான் நடந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றது அப்படிங்கிறாங்க. இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இது மிகப்பெரிய சிவன் சிலை இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. அதற்காகவே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல ஒரு பணி அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய சிவன் சிலையை வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. சுற்றி வர தண்ணீரில் நிரம்பி ஒரு குளத்துக்குள் நடுவில் இருக்கிறது மாதிரி அழகாக காட்சி தர்றார் சிவன். மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிவன் சிலை தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான சிலை இந்த சிவன் சிலை தான். இந்த கோயிலை சுற்றி நிறைய தண்ணீர் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக லைட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கும். வாங்க சிவன் அருள் பெற்று செல்லலாம். கீரமங்கலத்தில் இருக்கிற இந்த கோவில் மிக பழமையான வரலாறுகளை கொண்டது. நக்கீரருக்கும் இங்கே தான் சிலை இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த சிவன் சிலையை சுற்றி கட்டப்பட்டுள்ள இந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த படிக்கட்டு மரக்கன்றுகளெல்லாம் நிறைய நட்டு வச்சுருக்கிறாங்க. தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய சிவன் சிலை அப்படிங்கிற சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்குது. இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கோயிலை பற்றின வரலாற்று தகவல்கள் எல்லாம் நமக்கு பத்திரமா இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இங்கே கீழே பார்க்குறங்க பாருங்கள். இந்த இடத்துலலாம் இதற்கு முன்பு தமிழ் எழுத்துக்கள் இந்த கோயிலோட வரலாற்றை தெரிகிறது மாதிரி இருந்திருக்குது. இவங்க புதிதாக கட்டும்போது அந்த கல்வெட்டுகள் எல்லாம் தூக்கி வீசிட்டாங்களாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பழைய அந்த கல்வெட்டுகளில் நிறைய குறிப்புகள் இருந்திருக்கு இந்த கோயிலை பற்றி. அது எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்குது. அதற்கப்புறமா தான் தொல்லியல் துறையிலேருந்து பார்த்துட்டு இது மாதிரி ஏன் செஞ்சீங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற குருக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மள்ட்ட இந்த தகவலை. அது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கோயிலோட முழுமையான தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கும். எந்த ஊர்லேயுமே ஒரு பழமையான கோவிலை புதுப்பிக்கும் போது அதை முறையாக அனுமதி வாங்குங்க. அடுத்தது அங்கே உள்ள பழைய கல்வெட்டுகளை தான் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. அதுபோல் வைக்கும்போது அந்த வரலாறும் அதோடு அழிஞ்சிருது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கோவில் வரலாறை சொல்லும்போது தான் இத்தனை வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கும்போது தான் அதோட அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது மிக பிரம்மாண்டமான கோவில், பழமையான கோவில் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம் இருந்தும் அந்த ஆதாரத்தை நமது மக்கள் பயன்படுத்திக்காமல் அழிச்சிட்டாங்க. இதுபோல் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய கோயில்களில் புதுப்பிக்கிறங்கிற பேரில் அந்த பழமையை மாறாமல் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் மக்கள் சார்பாக.
பாருங்கள், எவ்வளோ அழகாக மேலேருந்து தண்ணீர் வர்றது மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இங்கே நிறைய பள்ளிக்கூடத்துலேருந்து பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை காண்பதற்கு பக்கத்து ஊர்லேருந்தும் சரி, வெளி மாநிலங்கள்லேருந்தும் சரி நிறைய பேர் தகவல் தெரிஞ்சுட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது 900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னா அது எப்போ அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது தான் இந்த கோவில். இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வருவதற்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நல்ல போக்குவரத்து வசதிகளும் இருக்குது. கார் இதுலேயும் நிறைய பக்தர்கள் வந்து போய்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் நிறைய பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்காக பதிவிட்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.